கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு அழகான குடும்பத்தினரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவர்கள் சொல்லும் சாட்சி நம்மை ஆச்சரியப்படுத்தும். அவர்களோடு கூட பேசுவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். உங்க பேர் என்ன? உங்க குடும்ப பின்னணி, நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட குடும்பமா இல்லை கர்த்தரை அறியாத குடும்பமா? உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய இளமை காலம் எல்லாமே. ப்ரைஸ்லாம் இந்த சால்வேஷன் டிவிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பெயர் சாமுவேல் ஜேக்கப். நாங்கள் சென்னை பட்டணத்தில் ரெடில்ஸ்க்கு அருகாமையில் இருக்கிற கார்னோட பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் தான் நான் எங்கள் வீட்டில் 3வது பிள்ளையாக நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு பாரம்பரிய இயேசுவை அறியாத பல வழிபாட்டு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் 3வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல தகப்பனார். குடித்தா வீட்டுக்கு படுக்க மாட்டார். குப்பை தொட்டியில் படுத்து கிடப்பாங்க. வாயில் வடிகிற எச்சிலை நாய் நக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடிக்காரராக எங்கள் தகப்பனார் இருந்தாங்க. இயேசுனா அவருக்கு பிடிக்காது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் சபையினுடைய வளாகத்தில் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமானவர். இயேசுன்னு யார் சொல்லி வந்தாலும் அது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை கொண்டு எங்ககிட்ட பேசாதீங்க. இப்படிப்பட்ட கும்பிடுறவங்களாம் அல்லேலியா கூட்டத்தை சேர்ந்தவங்களாம் மிக மோசமானவங்க, மதமாற்றுகிற ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு தகப்பன். என்னுடைய தகப்பனர் ஒரு அரசாங்கத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, என்னுடைய தாயாருக்கு நான் பிறந்த பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டு நாங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையில் நாங்கள் குடியிருந்தோம். பிசாசின் பிடினா மிக ஒரு மோசமான ஒரு பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய ஆடையெல்லாம் அவிழ்த்து தெருவில் ஒரு வீராஸ் அந்த ஸ்ட்ரீட்ல அந்த பஜார்ல நிர்வாணமா ஓடனா எப்படி இருக்குமோ நிர்வாணமா அவங்க ஓடுவாங்க. பல தெய்வங்களை நாங்கள் கும்பிட்டோம். பல கோயில்களுக்கு என்னுடைய தாயார் அழைத்து சென்றாங்க. பல வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நாங்கள் போனோம். வேண்டாத தெய்வங்கள் இல்லை, கும்பிடாத கடவுள்கள் இல்லை, பலவித காரியங்களை சந்தித்தோம். என்னுடைய தாயாருக்கு அது விடுதலை கிடைக்கிறார். ஒரு குடிகாரர், தன் நிலையை இழந்து வாழ்கிறவர். தாயாரும் இப்போ தன்னிலையை இழந்து, அவர் எப்படி தன்னிலையை மறந்து ரோட்ல படுத்து கிடக்கிறாரு, இப்போ உங்க அம்மாவும் தன்னிலையை மறந்து அவங்க நடந்துக்கிறாங்க. இருவருமே பிள்ளைங்களுக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ். ரொம்ப என்னுடைய தாயாருக்கும் தன்னிலையை இழந்து அவர்கள் தாங்கள் செய்யறது என்னன்னு தெரியாத அளவுக்கு செய்வினை சூனியம், பில்லி சூனியத்தின் நிமித்தமாக தெருவில் தன்னுடைய ஆடைகள்லாம் அவிழ்த்து நிர்வாணமா ஓடுவாங்க. எத்தனை பேர் பிடித்தாலும் பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான செய்வின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னுடைய தகப்பனாருக்கு சொல்லும் பொழுது கூட அவர் சொன்ன காரியம், என்னுடைய மனைவி இறந்தாலும் இறந்து போகட்டும், நாங்க இயேசுவை தேடியோ அல்ல திருச்சபையை தேடியோ நாங்கள் செல்ல மாட்டோம். நாங்கள் கும்பிடுகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் சொல்லிவிட்டார். ஏன்னா எங்களுடைய தாத்தா, என்னுடைய பெரியப்பா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம். எங்களுக்குன்னு தனி கோயில்கள் உண்டு, தனி மண்டபம் உண்டு. அப்படியெல்லாம் வைத்து வழிபட்ட ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தின் பின்னணியில நாங்கள் தான் எங்களுடைய குடும்பத்திலேயே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். அப்படி ஆண்டவர் எங்களையே தொட்டார். அப்ப என்னுடைய அத்தை அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன். அவர்கள் போகும்பொழுது அவர்களுக்கு ஒரு சபையை குறித்து சொல்லி, இங்க உங்களுடைய தம்பியுடைய மனைவி இங்க அழைச்சிட்டு வாங்க அப்படி சொல்லும் பொழுது எங்க அப்பா குடித்து விட்டு தான் சபைக்கே போனார். குடித்து விட்டு தான் போனார். அந்த பாஸ்டருடைய பேர் கிதியோன் சாலமன். சென்னை வலசரவாக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட போதகர்கள் நம்முடைய பட்டணத்துக்கு தேவை. எங்க பாஸ்டர் குறித்து நாங்கள் பெருமையா சொல்லணும். பட் கடந்த வருடத்துல அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைச்சிட்டாங்க. அவர் எங்களுடைய தகப்பனார் குடித்தாலும் அவர் வரும் பொழுதே கட்டி அணைத்து
தம்பி என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது அவர் கட்டி அணைத்த அணைப்பு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி அவருடைய அரவணைப்பினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதே போல பிசாசின் பிடியினால பாதிக்கப்பட்ட பொழுது அந்த போதகர் என்னுடைய தாயாருக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வளசரவாக்கத்திலிருந்து வண்ணாரப்பட்டிக்கு அவர் ஒரு ஆள் ஒவ்வொரு முறையும் அந்த காலத்துல போக்குவரத்து வசதிகள் இல்லாத சமயத்துல கூட ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு குடித்தாரோ வெறித்தாரோ. இப்போ உள்ள சாராயத்தை போல இல்லாம பாக்கெட் சாராயம், பலவித சாராயத்துக்கு அடிமை. அதே நேரத்துல காலையில தெய்வ பக்திக்கு அடிமை. காலையில அவரை போல தெய்வத்தை கும்பிட முடியாது. காலையில நல்ல பட்டையை போட்டு ஒரு திருநூறு வைப்பதற்கு கூட சாங்கியம் பார்ப்பார். காலையில இந்த பட்டையை போடுவாங்க, சாயந்தரம் வேற பட்டையை போட்டு குடித்து விட்டு சுற்றி கொண்டிருந்தவரை இயேசுவின் அன்பு தொட்டு ஒரே நாள்ல குடிய விட்டார். ஒரே நாள் இன்ஸ்டால்மெண்ட்ல விடாம ஒரே கர்த்தரால் மட்டும்தான் முடியும். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே விட்டா நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும், பின் விளைவுகள் வரும், முன் விளைவுகள் வரும். ஓகே, அது மெடிக்கலி கரெக்டாக இருக்கலாம். நம்ம ஆண்டுக்கு தான் ரூல்ஸே கிடையாது. கர்த்தர் விடுதலை ஆக்கினால் அது மனுஷனுடைய சக்தி, அவ்வளவுதான். ஆண்டவர் அப்படின்றதுக்குள்ள விடுதலை கர்த்தரால மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அவரால் அதை செய்ய முடியும். ஒரே நாள்ல குடிய விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பல தெய்வ வழிபாட்டுல வைராக்கியமா இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவாக இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு வேதமும் கையுமாக ஜபத்தோடு கூட திருச்சபைக்கு செல்வது. ஏற்ற காலத்துல என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து வேதாகமத்தை திறக்காமலேயே எல்லா வசனத்தையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை. கடந்த வருடத்துல கர்த்தருக்குள்ள நித்திரை அடைச்சிட்டாங்க. அவர் நித்திரை அடைந்தப்ப சொன்ன ஒண்ணு, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்பா. இயேசு என்கிற அந்த சொத்தை சேர்த்து வைத்து விட்டு அவர்கள் மரித்திருக்க. ஒருவேளை இயேசுவை எங்களுக்கு காண்பித்து கொடுக்காமல் போயிருந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்று தெரியாது. ஏன்னு சொன்னால், நான் பிறக்கும் பொழுது 2 குழந்தையோட போதோ, 3ஆவதா ஒரு பிள்ளை வேண்டாம் அப்படின்ற நிலைமையில தான் 3ஆவதா என்னுடைய தாயாரின் கருவறையிலே நான் உண்டானேன். உண்டான பிறகு இதை கலைத்து விடலாம் என்றெல்லாம் பல பேர் சொன்னாங்க. என்னுடைய தகப்பனார் அப்பொழுது குடித்து கொண்டிருந்தாலும் இது கடவுளே கொடுத்த மாதிரி, இதை கலைக்க கூடாது அப்படி சொல்லி 3ஆவதாக என்னை ஈன்றெடுத்தார்கள் என்னுடைய தாயார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள CSI ரேணி மருத்துவமனையில் தான் நான் பிறந்தேன். ஆனா நான் பிறந்த பின்புதான் என்னை ஏன் பெற்றோம் என்று சொல்லி என்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய பலவித வியாதியோடு கூட நான் பிறந்தேன். டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல், நிமோனியா சளி, இப்படிப்பட்ட பலவித வியாதிகளோடு கூட பிறந்து என்னுடைய தாயாருக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் டாக்டர் ராஜகுமாரி டாக்டர் சௌந்தரவள்ளி ஆரிஸ் அவர்களும். இன்றைக்கு அவர்கள் ஊழியர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கும் அவர்கள் ஊழியர்களாக தான் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையை நீங்கள் வளர்க்க முடியாது, இந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக ஸ்பெஷல் சைல்டாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய தாயார் இடத்துல தகப்பனார் இடத்துல ஆலோசனை கொடுத்தாங்க என்னை குறித்து. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய தகப்பன நல்ல தகப்பன் அல்லவா, குடித்து விட்டு மருத்துவர்களை அடிக்க நான் பெற்ற குழந்தைய திருட்டு பசங்க, கிறிஸ்தவத்தில் உள்ளவர்கள் நீங்க திருட பாக்குறீங்க, என்னுடைய குழந்தைய நீங்க திருடி விற்க பாக்குறீங்க அப்படியெல்லாம் சொல்லி அவர்களை ஏளனமாக பேசி எல்லாம் செய்தார்கள். ஆனா பிறக்கும் பொழுது இன்னொரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டோட பிறந்தேன். என்னுடைய குரல் நரம்பு கட்டாயி வாழ்நாள் முழுவதும் பேச முடியாத ஒரு ஊமையனாக இருப்பேன் என்று சொல்லிதான் மருத்துவர்கள் சான்றளித்தார்கள். அப்படி எந்த அறிகுறியுமே இல்லையே. அதாவது நீங்க இந்த ப்ரோக்ராமே தேவனால எல்லாம் கூடும் என்று நீங்க வச்சிருக்கிறீங்களே, அதை சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் நம்முடைய தேவன். நீங்க ரூல் புக்லாம் வச்சுக்கீங்க, ஆனா மனுஷனால இது கூடாதுதான். தேவனால எல்லாம் கூடும். அந்த சமயத்துலதான் நான் பேச முடியாதவனா மாத்திரம்தான் இருந்தேன்.
என்னுடைய 8 வயதுல தான் திக்கி திக்கி பேச ஆரம்பித்தேன். அதுவும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாங்க போன திருச்சபை போதகர் என்னுடைய நாக்குல எண்ணெய் வைத்து ஜெபம் பண்ணி திக்கி திக்கி பேச ஆரம்பித்தேன். எனக்கு படிப்பே வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபெயில் தான். ஒரு சப்ஜெக்ட்லேயும் நான் வந்து பாஸ் ஆனதான சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் என்னுடைய தாயார் வந்து ஹெட் மாஸ்டர் காலில் விழுந்து, வாழ வேண்டிய பையன் எப்படியாகிலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி விட்டுருங்க. அப்படிதான் 10th வரைக்கும் நான் பாஸ் ஆகி வந்தேன். 10th யாரும் பாஸ் ஆக முடியாது. தோல்வியை சந்தித்தேன். தோல்வியை சந்தித்த பிறகு ஆரம்பத்திலேருந்து நான் தோல்வியை சந்திக்கிறேனே, வாழ்வதை காட்டில சாவது மேல் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்து என்னுடைய வாழ்க்கையை வந்து முடித்து கொள்ளலாம் அப்படி சொல்லி நான் பலவித தற்கொலை முடிவுகள் எடுத்தேன். அந்த சமயத்துல ஆண்டவர் என்னை என்னோடு கூட பேசி, உன்னை வாழ வைப்ப, நீ நல்லா படிப்ப. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையை அது வரைக்கும் ஒப்பு கொடுக்கல. என்னுடைய 10வது வகுப்புல என்னுடைய தாயார் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னுடைய தாயார் தகப்பனார் எனக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்திருந்தாலும், அந்த நேரத்துல வந்து எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது கிடையாது. அந்த 10வது படிக்கும் போது அந்த ஃபெயில் ஆன பிறகுதான் எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து இயேசு எனக்கு தேவைப்பட்டா. இயேசு தேவை என்பதை நான் உணர்ந்தேன். நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணேன். மறுபடியும் படித்தேன். எக்ஸாம் எழுதுனேன். நான் எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனோ நானே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனேன். நான் படித்தேன். கல்லூரியிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகும்படியாக கல்லூரியிலையும் ஆண்டவர் வந்து எனக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு அநேகருக்கு முன்பதாக ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு வருடமுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களுக்கு மேலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மீட்டிங் வைத்து படிக்கவே முடியாது தகுதி இருக்கு. ஏன்னா அதுதான் நீங்க தோல்வியினுடைய உச்சத்தை அனுபவித்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த வலி தெரியும். அந்த வலி தன்னை மாய்த்து கொள்ளலான்னு கொண்டு போகிற லெவலுக்கு இருக்கிற அந்த வலி. இன்னைக்கு ஸ்டூடெண்ட் சூசைட்னு பேப்பர்லாம் படிக்கும்போது, நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். படிப்பு இல்லைன்னா என்ன, எதை வேணா செய்ய முடியுமே. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, படிப்பு ஃபெயில் ஆனது மட்டும் இல்லை, தன்னால் எதுவுமே முடியாது போல, நம்ம அவ்வளோதான் போல, வேஸ்ட்டு போலன்னு அவங்களே, அது ஒரு பொய். அந்த பொய்யை பிசாசு நம்ப வச்சு அவங்களுடைய கதையை, அவன் கொல்லவன் திருடவன் தானே வந்திருக்கிறான், அதுக்காக அவனை கொல்றது தானே அவனுடைய நோக்கம், அழிக்கிறது தானே. அதனால அது உங்களுக்கு அந்த வலி தெரியும். உங்களால் அவங்கள சரியா புரிந்து கொண்டு பேசணும்னா வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வச்சா என்ன அளவுக்கு அவங்களுக்கு புரியும்னு தெரியல. ஆனா உங்களால நிச்சயமா அவங்களுடைய வலியை புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மூலமாக நாங்கள் விதைத்த எங்கள் ஊழியத்தின் மூலமாக விதைத்த விதைகள் இன்றைக்கு அநேக மாணவர்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டைம் நான் ரோட்டில் நிற்கும் பொழுது ஒருத்தர் வந்தார். வந்து எனக்கு கை கொடுத்து, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கணும், நீங்கள் யார் சார் அப்படி கேட்டேன். இன்னும் ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஒரு டைம் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு ப்ரேயர் வைக்கும்போது நான் வந்தேன். இன்னைக்கு நான் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. அன்னைக்கு நீங்கள் சொன்ன ஊக்கமான வார்த்தைகள், நீங்கள் செய்த ஜபங்கள் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பிருக்கு. இன்றைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ண 2 பேர் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. 2 பேர் பாஸ்டர்ஸாக ரெடில்ஸ்லேயே இருக்கிறாங்க அவங்க. அப்படியெல்லாம் நான் கேட்கும் பொழுது, சில சாட்சிகளை கேட்கும் பொழுது, எதற்குமே உதவாத என்னை 1வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லும் ஃபெயிலான என்ன இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தவங்களை பயன்படுத்து. நான் இப்போ சிஸ்டர் கிட்ட வரேன். நீங்க உங்க குடும்ப பின்னணி, உங்க பேரு, உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய இளமை காலம், எப்போ இயேசு உங்களை தொட்டாரு, இவர் எப்படி கல்யாணம் பண்ணீங்க, எல்லாமே சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த இந்த சால்வேஷன் டிவி பிரதருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில் நான் வந்து கிறிஸ்துவை அறிந்த ஒரு முதல் தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் ஒரு பாரம்பரிய பல தெய்வங்களை கும்பிட்ட குடும்பத்தில். ஆமாம், அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. அப்பா வந்து சிவகாசி, அம்மா வந்து திருநெல்வேலி. அவங்க அம்மா வந்து திருநெல்வேலி சாரா டக்கரில் தகப்பனாரை இழந்திருந்ததுனால ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது
கூட படிக்கிற காலேஜில் படிக்கிற சகோதரியின் அன்பை பார்க்கும்போது கிறிஸ்தவங்களே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே, அவங்க அப்பாவை இழந்து இருக்கும்போது அந்த அன்பு அந்த ஏக்கம். அப்போ வந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பொருள் கேட்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எந்த ஒரு காசு கொடுத்தா கூட சில பேர் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கொடுக்குறாங்க, ஒரு அன்பாக இருக்காங்க. இவங்களே இவ்வளோ அன்பாக இருக்கும்போது இவங்க வணங்குகிற தெய்வம் எவ்வளவு அன்பாக இருப்பாங்க, நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை வந்து தொடர்ந்து பெற்றுக்கொள்ளணும், ஜெபித்து தன்னுடைய பாவங்களெல்லாம் காலேஜ் வரைக்கும் பொறாமல் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிறத ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே இருந்த தேவ ஊழியர்கள் வின்னி பரஞ்சோதி லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்புக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் போயிருக்காங்க. போயிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாரும் என்ன ப்ரீச் பண்ணுறாங்களோ அதன்படி வாழ்ந்தாங்கன்றதை அவங்க கண்டு கொண்டாங்க. மற்ற சர்ச்சுக்கு போகும்போது பேசுகிறாங்க, மாலையெல்லாம் போடுறாங்க, ஆனாலும் அந்த 10 நாள் மட்டும் குடிக்காம அப்படி இருக்காங்க. ஆனால் திருப்பியும் அவங்க பழைய பாவங்களை தொடர்றாங்க, அதையும் போய் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இங்கே போகும்போது அந்த உண்மையான அன்பும் பாவங்களை விட்டு வாழ்கிறதும் சமாதானமும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறத பார்த்து அதனால் நம்ம இயேசுவையே நம்ம வந்து சொந்த ரட்சகராக அவங்களுடைய இள வயதிலேயே ஏற்றுக்கொண்டாங்க. கல்யாணம் பண்ணால் ஒரு கிறிஸ்தவ பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தாங்க. அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம். தகப்பனாரும் சிவகாசியிலேருந்து வேலை நிமித்தமாக சென்னை வரும்போது அவங்களுடைய சொந்தக்காரங்க குடும்பத்திலேருந்து கடையில் ஒரு வேலைக்கு சென்றுட்டு இருந்தார், மளிகை கடையில். அப்போது அங்கே இருக்கும்போது ராயபுரத்தில் டாக்டர் ஜெய்சிங் அப்படின்றவங்கள்ட்ட மருத்துவ சிகிச்சைக்காக அவங்க சொந்தக்காரங்க போய் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது இவங்களும் இயேசுவை குறித்து அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய தகப்பனார் வந்து தீவிரமாக பாரம்பரியமாக பல கோயில்களை தனக்குன்னு ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்துக்குன்னு ஏற்படுத்தி குலதெய்வங்களை கும்பிட்டு கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் இவர் மூத்த மகனாக இருந்தும் எனக்கு எந்த சொத்தோ எதுவோ வேணாம், எனக்கு இயேசு மட்டும் போதுன்னு சென்னையிலே வந்து இருந்துட்டாங்க. இருந்து ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த எளிய லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் மூலமாக எங்கள் தாயார் தகப்பனுடைய திருமணம் நடைபெற்றது. அதிலிருந்து நான் வந்து குடும்பத்தில் 2வது மகளாக பிறந்தேன். எங்கள் 3 பெண் பிள்ளைகள், அக்கா ஒருத்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அக்காவும் தங்கச்சியும் நர்சிங்கில் ஆண்டவருக்கு மருத்துவ சேவை இதன் மூலமாக ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும்னு அந்த கோர்ஸ் எடுத்து படித்து இப்போ நர்சிங் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சவுதியில் ஒர்க் பண்ணுறாங்க. 2வதாக எனக்கு வந்து சேர்ந்த மருத்துவ காரியங்கள் வந்து இதுவாக இருக்கிறதுனால நாம் ஒரு ஆஃபீஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 15 வருடங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய 12வது படிக்கும்போது இந்த மாதிரி அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல டிசிப்ளினாக இந்த மாதிரி பைபிள் படிக்கணும், நம்மளுக்கு ஆண்டவர் தான், உலக பிரகாரமான காரியங்கள் வந்து நிரந்தர சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது, நம்ம மரித்த பிறகு நம்மளுக்கு ஒரு இடம்னா நம்மளுக்கு பரலோகம் தான், அதுக்கு போகணுன்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி இது பண்ணணும்னு கிறிஸ்தவ முறைப்படி தான் எங்களை வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஆலயத்துக்கு செல்வது, இந்த மாதிரியான காரியங்களில் ஊழியத்தில் ஈடுபடுறது, ஆலயத்தை சுத்தம் பண்ணுற காரியங்கள், அந்த பொறுப்புகள்லாம் எங்ககிட்ட இருந்தது. என்னதான் இருந்தாலும் அந்த மனதின் ஆழத்தில் சில காரியங்கள் வந்து நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்து கொண்டு இருப்போம். அப்போ அதிலிருந்து நம்ம என்னதான் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் பண்ணாலும் மற்ற எல்லா காரியங்களும் இது பண்ணாலும் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷ சமாதானம் மனதில் இல்லை. எல்லாரும் அம்மா அப்பா சொல்கிறதுக்காக அவங்களுக்காக கீழ்ப்பிடிகிற மாதிரியும் அங்கே வர அங்கிள் ஆண்டியை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை நல்ல பேர் வாங்கணும் நல்லவனா இருக்கிறதுக்கும் மனப்பூர்வமா நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்றத அந்த சத்தத்தின் கேட்டு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கும் உள்ள மகிழ்ச்சிய வித்தியாசங்கள் இருந்தது. அசலுக்கும் உள்ள வித்தியாசம். எங்களுடைய அக்காவும் தங்கச்சியும் முதலாவது எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ வந்து நீ மட்டும்தான் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லும் போது எனக்கு அந்த 12th வரும்போது அந்த படிப்பை வந்து என்னால் சரியா படிக்க முடியல. 10th வந்து 500க்கு 451 மார்க்கள் எடுத்தேன்.
அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நாலேஜை கொடுத்துருந்தாரு. சில காரியங்கள் ஆண்டவரே என்னோட பேசுவார் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இருந்தாலும் என்னுடைய அந்த பாவங்கள் வந்து மூதாதருடைய காரியங்களை என்னை தொடர்ந்தபடியால் என்னால் சரியாக வந்து அதை படிக்க முடியல. இப்போ ஒரு தோல்வி என்னை தொடர்றத உணர்ந்தேன். அப்போ தான் ஆண்டவருக்கு என்னை 12வது படித்து முடிக்கும் தருவாயில் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த மாதிரியான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் சென்னை மாறுதல் வந்தோம். அக்கா தங்கச்சி அவங்க நர்சிங் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாலும் ஒரு நிறுவனத்தில் பகுதி நேரமாக 2 மணி நேரம் சேர்ந்தேன். நான் செய்கிற வேலையை பார்த்து அவங்க வந்து நீங்கள் செய்கிறது வந்து நல்லா ஒரு வளர்ச்சி ஒரு கரெக்டாக இருக்குது, உண்மையாக பண்ணுறீங்க, வேலையில் கரெக்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆஃப் டே வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டே வர சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய சம்பளங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்களுக்கு என்ன சம்பளம் இருந்ததோ அதே சம்பளம் தான் எனக்கு. நான் +2னே தெரியாமல் அவங்க செய்கிற வேலையை காட்டிலும் என்னுடைய வேலை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சம்பளங்களை ஆண்டவர் உயர்த்தி கொடுத்தாங்க. அங்கே வேலை செய்துக்கிட்டே தான் என்னுடைய படிப்பை வந்து தொடர்ந்தேன். யூஜி பிஜி முடித்த வேலை செஞ்சுட்டு MBA முடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி திருமண காரியங்கள் வரும்போது ஒரு பிரதர் மூலமாக தெரிஞ்ச அண்ணா, எங்கள் ரிலேட்டிவ் அண்ணா மூலமாக பிரதரோட ப்ரொஃபைல் சொன்னாங்க. அப்போ நான் ஜெபிச்சு இருந்தாரா அந்த ப்ரொஃபைல் வரும்போது? அவரும் ஒரு நிறுவனத்தில் வேலை பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். அங்கே தான் அந்த அண்ணன் மூலமாக பழக்கம். அண்ணா வந்து இந்த மாதிரி சொல்லும்போது நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா எங்களுடைய குடும்ப பின்னணி எப்படின்னா நிறைய காரியங்கள், ஒன்று மதம், 2வது வந்து ஜாதி, இப்படிதான் பார்க்கும்போது இது 2க்குமே ஆப்போசிட்டாக இருக்கும்போது இது வந்து எப்படி ஆகும் அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும், இன்னும் ஒன்று நாங்கள் முதல் தர கிறிஸ்தவர்கள்னால அவங்க கூடிய மட்டும் வந்து அதுவும் ஒரு சர்ச்சு பாஸ்டர் அப்படிங்கும்போது ரொம்ப எதிர்ப்பான சூழ்நிலை. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். சொல்லி 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து ஆகாய 2:9 படியாக இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு பேசுனாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் கிடையாது, வெளியிலேருந்து தனியாக ஊழியம் செய்கிற ஒரு நபர். அப்படிங்கும்போது அவங்க குடும்ப பின்னணியும் பேக்ரவுண்டும் இப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி ஆகணும் ஒரு கேள்விகளோடு இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தின்படியே விசுவாசித்து, அதே சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக நீங்கள் வந்து இதை இணைத்து உங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் ஆண்டவரை வந்து நான் தொடுவேன் அப்படின்னு சொன்னார். அதே போலவே எங்களுடைய திருமணத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து அதற்கப்புறமாக நிறைய சொந்தக்காரங்களுக்கு ஆண்டவர் வந்து ஜபத்திற்காக அழைக்கப்பட்ட போதும் ஆண்டவர் எங்கள் மூலமாக அவங்க வீட்டுக்கு போய் சில காரியங்களை அதிசயமாக நடத்தினார். பல சொந்தக்காரங்களுக்கு வந்து அடக்க செய்கிற காரியங்கள், கடைசியாக மனம் மாறினவங்கள அடக்க செய்ய முடியுமா அந்த காரியங்கள்லாம் இப்போது இவர் கிறிஸ்தவ பாஸ்டராக இருக்கிறதுனால அதை செய்யும்படியான தருணங்கள் கனப்படுத்துற, அதாவது சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதை நான் பின்வரும் காலங்களில் அறிந்து கொண்டேன். அது இப்போ கல்யாணம் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் வந்து இப்பயும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து ஊழியத்தில் 15 வருடமாக நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பாப்பா கன்சீவ் ஆன பிறகு டாக்டர் சொன்ன ஆலோசனைப்படி வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது 3.5 இயர்ஸாக தொடர்ந்து ஊழியருக்கு உதவியாக உபயோகமாக. சரி, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் திருமணம் ஆகும்பொழுது நிறுவனத்தில் பணிபுரிஞ்சுருந்தீங்களா, இல்லை அது ஒரு ஊழிய நிறுவனமா, இல்லை ஊழிய நிறுவனத்தில் பணிபுரிஞ்சுட்டு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இப்போ அங்கே தான் இருக்கு? இல்லை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு. ஸோ இப்போ 2 விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய மகளுடைய சாட்சி பெரியதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 2த்தையுமே சொல்லுங்கள். இவங்களை திருமணம் செய்வதற்கு முன்பதாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு அதில் ஒரு பொறுப்பில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சோம். அது மாத்திரம் இல்லாமல் 2009ஆம் ஆண்டில் ஆண்டவர் கொடுத்த அழைப்பின்படி சென்னை காரனோடையில் வந்து சமாதான மேசியா ஊழியங்கள் 2009ஆம் ஆண்டு சரி சமாதான மேசியா ஊழியங்கள் என்று சொல்லி அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். அந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 2003ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழியத்தில் நான் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நீ என்னுடையவன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட அந்த ஊழியத்தில் வந்து
என்னுடைய முதல் ஊழியம் ஈரோடு மாவட்டத்தில் நசியனூர் என்கிற பகுதி. இயேசுவுக்கு மிகவும் எதிர்ப்பான ஒரு பகுதி. என்னுடைய வாலிபம், என்னுடைய இளமை இயேசுவுக்கே அப்படி சொல்லி என்னுடைய இளமையின் காலம் முதற்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அதன் பின்பதாக சென்னை பட்டணத்தில் அண்ணா நகரில் பாஸ்டர் சுரேஷ் டிவைன் லைஃப் கார்டன் அசம்பிளி அந்த திருச்சபையில் உதவி போதகராக இருந்து ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அழைப்பை கொடுக்கும் பொழுது 2009 தனியாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து இந்த மட்டும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். யாருடைய கரத்தை எதிர்பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு ஊழிய நிறுவனத்தில் நான் வேலை செய்து அதில் வருகிற வருமானத்தையும் கொண்டு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்தோம். வெரி குட். அவங்களும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆமாம். 2014 எங்களுக்கு திருமணமானது. ஜூலை 16 திருமணமானது. அதற்கு முன்பதாக என்னுடைய திருமணத்தை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா, நான் நிறைய பொண்ணுங்களை பார்க்கல. ஆனால் என்னுடைய தகப்பனார் தாயார் கிட்டத்தட்ட 70 பொண்ணு பார்த்தாங்க. எனக்கு 70 பொண்ணு பார்த்தாங்க. நான் பெண் பார்ப்பதற்காக ஈரோடு கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குணசாலியான கர்த்தர் நியமித்திருந்தாரோ அது. ஆனால் நான் கேட்டது என்னன்னா, ஹைட்டா ஒயிட்டா டபுள் டிகிரி கேட்டேன். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் ஏற்ற ஒரு மனைவி கொடுத்தாரு. இவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பதாக வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிய போகிற சமயத்தில் அந்த திருமண காரியத்தினுடைய காரியங்கள் வேறு விதமாய் மாறினது. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா ஒரு தேவ ஊழியர் சொன்னார், உங்களுக்கு திருமணமே வேண்டாம் என்று நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயம். நேர்களே, ஒரு இடைவெளிக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால்